வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிய நிலையில் அது எப்போது புயலாக வலுப்பெறும் என்பது தற்போது வரை கிடைக்கவில்லை. குறிப்பாக இன்னும் 12 மணி நேரத்தில் அது புயலாக மாறும் என தற்போது சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் நேற்றைய தினத்திலிருந்தே கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மழை எதுவும் இல்லை. ஆனால் தற்போது கடல் என்பது நேற்றைய தினத்திலிருந்தே கொந்தளிப்புடனே காணப்படுகிறது. அதிக சீற்றம் காணப்படும் ஒருபுறம் இருந்தாலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது கடலூர் தேவனாம்பட்டினம் மீனவ பகுதி. இந்த பகுதி முழுமையாக தற்போது கடல் என்பது கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வழக்கத்தை விட 2 அடி என்பது கடலில் சீற்றம் என்பது இருக்கும். ஆனால் தற்போது உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வங்கக்கடலை ஒட்டியுள்ள அனைத்து கிராமங்களிலும் கடல் என்பது சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஏற்கனவே கடலூர் மட்டுமன்றி கடற்கரையோரம் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமத்திற்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம், அதிக அளவில் சீற்றம் இருக்கும், ஏனென்றால் படகு விபத்து ஏற்படும் என ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் முழுவதும் மீனவர்கள் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கிறார்கள். குறிப்பாக தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவரும் இருக்கிறார். அவரை கேட்போம். சார், நீங்கள் எவ்வளோ நாளாக தொழிலுக்கு போயிட்டுருக்கீங்க? இப்போ இந்த புயல் வங்கக்கடலில் வந்துட்டு புயல் உருவாக இருக்கிறது, இது எந்த அளவுக்கு சீற்றம் என்பது? ஃபிஷரிஸ் 23ஆம் தேதியிலிருந்து மறியல் கொடுத்துக்கிறாங்க. ஃபிஷரிஸ் 23ஆம் தேதியிலிருந்து மறியல் யாரும் போட்டுக்கு யாரும் செல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிறாங்க. அதில் இருந்து மக்கள் யாரும் கடலுக்கு போகாமல் இருக்கிறாங்க. நேற்றுல இருந்து கடல் கொந்தளிப்போட சீற்றங்கள் அதிகமாக 7 அடியிலிருந்து 8 அடியிலிருந்து காணப்படுகிறது. கடல் சீற்றம் புயல் கரை கிடந்தாதான் அதுக்குள்ளே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு சொன்னாதான் கடலுக்கு செல்லுவாங்க. நீங்கள் வழக்கமாக போகும்போது எவ்வளோ அடி அலை இருக்கும்? இப்போ அந்த அலையோட சீற்றம் எப்படி இருக்குது? 1 அடியிலிருந்து 2 அடிக்குள்ளே 2.5 அடிக்குள்ளே போவோம். அதுக்கு மேலே அதிகமாகிடுது. புயல் காரணமாக தென்கிழக்கு பருவமழை காரணமாக புயல் இருக்கிறதால அதனால் நாங்கள் போக முடியல. இது எல்லாருமே தெரியுது. விண்டு ஆப்பு இருக்கிறதால மக்களுக்கு எல்லாருமே தெரியுது. ஆனால் இதை முன்னெச்சரிக்கையாக கடலுக்கு செல்ல வேணான்னு சொல்லிட்டு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு தேவையில்லாத இதை பண்ணுறாங்க. அது ஒரு 4 நாள் 3 நாளுக்கு முன்னே அது போல் கொடுத்தா பரவாயில்ல. இது உடனே அவங்க அறிவிக்கிறாங்களா, இது தமிழ்நாட்டு அரசு அறிவிக்கிறாங்களா அறிவிக்கலையான்னு தெரியல. இவங்க எடுத்தது எங்களை கடலுக்கு போவனான்றாங்க. இதனால் எங்களுக்குள்ளே ஒரு மனசு கஷ்டமாக தெரியுது. இப்போ மறியல்னா இதுக்கு முன்னே விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே புயல் வருதுன்னு சொல்ல ஃபிஷரிஸில் இருந்தால் சொல்லுவாங்க. 2 நாள் 3 நாளுக்கு முன்னே தான் சொல்லுவாங்க. இது 10 நாளுக்குள்ளே தொடர்ந்துருச்சு. இதனால் இப்போ எங்களுக்கு எந்த நிவாரணம் இல்லாமல் மக்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. தொழிலுக்கு யாரும் செல்லவில்லை. இதனால் இப்போ இதுக்கு மேலே புயல் கரை கடந்ததுன்னா ஃபிஷரிஸில் சொல்லுவாங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மீனவர் கூறுவது, அதாவது 2 அடி என்பது 2.5 அடி என்பது தற்போது வழக்கமாக இருக்கும். ஆனால் தற்போது 7 அடிக்கு மேல் கடல் சீற்றத்துடன் காணப்படும், கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதே போல்தான் கடலூர், புதுச்சேரி, கடலூர், சீர்காழி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் வரை தற்போது கடல் என்பது கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இன்னும் 12 மணி நேரத்தில் இந்த பெங்கால் புயல் என்பது உருவாகி அது அதிக காற்றுடன் கூடிய கனமழை இருக்கும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்கள் வீட்டிலேயே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தியிருக்கிறார்கள். கடலூர் உட்பட தமிழ்நாடு அரசு சார்பில் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் வீட்டிலேயே இருக்க வேண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து மழை எதுவும் இல்லாததால் பள்ளிகளுக்கு விடுமுறை எதுவும் விடப்படவில்லை. வழக்கம் போல பள்ளிகள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக 29 நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த புயலின் தாக்கம் என்பது நாகையிலிருந்து சென்னை அருகே இருக்கக்கூடும் என்பதால் தற்போது வரை அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு சார்பிலும் கடலூர் மாவட்ட நிர்வாக சார்பிலும் தற்போது மும்முரமாக செய்து வருகிறார்கள். கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அனைத்து நீர்நிலை பகுதியிலும் கடலூர் மாவட்டம், வடிகால் மாவட்டம், தென்பெண்ணையாறு, கெடிலம், பரவனாறு, வெள்ளாறு என
அனைத்து ஆறுகளும் தற்போது நிரம்பி இருக்கிறது. எனவே நீர்நிலை பகுதிக்கு செல்ல வேண்டாம். மழை தொடருமானால் அதில் நீர்நிலை பகுதியில் சென்றால் உயிர் சேதங்கள் ஏற்படும். எனவே நீர்நிலை பகுதிக்கு செல்ல வேண்டாம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மாவட்டம் முழுவதும் 42 புயல் பாதுகாப்பு மையங்களும் நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிவாரண முகாம்களுக்கு வந்து தங்கினால் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்போது வலுப்பெறும், எப்போது புயலாக உருமாறும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் 12 மணி நேரத்தில் அந்த புயல் உருவாகினால் அடுத்தடுத்த கட்டமாக கடற்கரையோடு இருக்கக்கூடிய பகுதியில் கடல் இன்னும் அதிக அளவில் சீற்றத்துடன் காணப்படும். காற்றின் வேகமும் அதிகரிக்கும். மழையும் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது.